அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கடுமையான தொந்தரவுகளையும் இன்னல்களையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த மக்கத்து குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சரி இந்த மக்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்க ரோமுக்கு வேண்டா போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும். அந்த ரோமுடைய மன்னர் ஹிர்கல் அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அவர் ஒரு நஸ்ரானி மதத்தை சார்ந்தவர், அவர் நல்ல விதமாக பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழு அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த குழு அங்கே போகிறாங்க. இதை பார்த்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு பிடிக்கல. என்னடா அதையும் அங்கே போயிட்டாங்களா, அந்த மன்னர்கிட்ட போயிட்டு நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு குழு போகிறாங்க. யாரை சந்திக்க? ஹிர்கலை சந்திக்க. கனிமானவங்களே, அங்கே ஹிர்கல் கிட்ட போயிட்டு அங்கே பேசும்போது ஹிர்கலை சந்திக்க போன அந்த குழுவில் அபு சுஃபியான்றது எல்லாரும் போய்க்கிறாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கலை. அவங்க அந்த குழுவில் போகும்போது அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணலை, அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அப்போது ஹிர்கல் எல்லாத்துக்கும் முன்னாடி இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றியும் நிறைய கேள்வி கேட்குறார். நீண்ட ஹதீஸ். அதில் ஒரு வார்த்தை, சரிங்க முகம்மது அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு சொல்கிறாரு. அவர் நபி பட்டம் கிடைச்சது 40வது வயசில். அதுக்கு முன்னாடி 40 வருஷம் உங்கள் கூட தானே வாழ்ந்துருக்கிறாரு. அப்படி வாழ்ந்த காலத்தில் எப்பயாவது அவர் பொய் சொல்லியிருக்கிறாரா? அவரை கொண்டு மக்கள் பொய்யை கொண்டு சொல்லியிருக்கிறாங்களா? அவர் பொய்யரு, அவர் பொய் பேசி திரிகிறவரு, நவுதுபில்லாஹ் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்ல அவர் கேட்கும்போது, அப்போ அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹிர்கல் மன்னருடைய சபையில் சொன்ன வார்த்தை, ஒருபோதும் அவர் பொய் சொன்னதில்லை. சுப்ஹானல்லாஹ். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அப்போ இஸ்லாத்துக்கு வரலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அங்கே பக்கத்தில் இல்லை. ஹிர்கல் மன்னர் வேறு நாட்டு மன்னர். நினச்சிருந்தா இவங்க பொய் சொல்லியிருக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்கிறதான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லவில்லை. அதே கேள்வியை மறுபடியும் 2வது தடவையும் கேட்குறாரு. அப்பவையும் என்ன சொல்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னதில்லை என்பதாக. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையான வாழ்க்கையாக, சாதிக்கான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துன்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது என்று நமக்கு நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டும்.